நிஜமாவே சொல்கிறேன், இந்த 7 முருகன் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல் முருகன் 12 கையோடு இருக்கக்கூடிய முருகன் ஒரே ஒரு கோயிலில் தான் இருக்கார். அது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும்தான் இருக்கார். இங்கே இருக்கிற முருகனுக்கு 12 கைகளும் 6 முகமும் இருக்குது. அசுரரை ஒரே சமயத்தில் 12 திசைகளில் நின்று அழித்த ஒரே வடிவமாக இந்த முருகன் வடிவமாக இருக்குது. ரெண்டாவது முருகன் வலது கையில் பாம்பை பிடிச்சிட்டு இருக்க ஒரு முருகன். இது குன்றத்தூர் முருகன் கோயிலில் இருக்க முருகன். இந்த கோவிலில் முருகனோட கையில் வேலுக்கு பதிலாக பாம்பு தான் இருக்குது. இது ரொம்ப வினோதமான முருகன் சிலையாக குன்றத்தூர் முருகன் சிலை இருக்குது. மூணாவது ஒரே முகத்தோட 4 கையோட இருக்கக்கூடிய ஒரே முருகன் சிலை பழமுதிர்ச்சோலையில் இருக்க அந்த முருகன் சிலை தான். இங்க இருக்கிற முருகன் ஆதி பால சுப்பிரமணியனா இருக்கிறதுனால இங்க இருக்கிற முருகனுக்கு ஒரே முகத்தோட 4 கைகள் இருக்கு. 4வது சிரித்த முகத்துடன் இருக்கும் முருகன் சிலை பழனியில மட்டும்தான் இந்த முருகன் சிலை நீங்க பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. 5வது சுவாமிமலை முருகன் சிலை. இங்க இருக்கிற முருகன் தோரண கோலத்துல, அதாவது ஒரு ஆசிரியர் வடிவத்துல டீச் பண்ற மாதிரி கோலத்தில் இருக்கிற ஒரே முருகன் சிலை இங்க இருக்கிற சுவாமிமலை முருகன் சிலை மட்டுமே. 6வது யாருக்குமே தெரியாது கருமாரி மலையில இருக்கிற அந்த முருகன் சிலை வேலே இல்லாம வெறும் கையோடு நின்றுருக்காரு. இது ஒரு வினோதமான முருகன் நிஜமாவே. 7வது பனிமலை முருகன். இங்க இருக்கிற முருகன் முழுக்க முழுக்க கருப்பு கல்லால செய்யப்பட்டிருக்காரு.